Hi friends, welcome to VividTech. நம்ம எல்லாமே நம்ம மொபைலில் வந்து ஃபைல்ஸ் ஆப்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் கண்டிப்பாக வந்து ஷேரிட் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஷேரிட் ஆப் வந்து உங்கள் மொபைலில் வந்து சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குதா? ஸோ உங்களால் வந்து ஃபைல் எதுவும் ஷேர் பண்ண முடியலை, இல்லாட்டி ஆப்பே வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சம்டைம்ஸ் வந்து ஆப் ஓப்பன் ஆகினாலும் நாட் ரெஸ்பாண்டிங் அப்படின்னு க்ளோஸ் ஆகுது, இல்லாட்டி ஆப் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி இந்த ஷேரிட் சம்மந்தமாக உங்கள் மொபைலில் ஏதாவது ஒரு இஷ்யூ வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? அந்த கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோவில் இந்த ப்ராப்ளம்ஸ்க்கான சொல்யூஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா? அந்த நான் தான் விக்னேஷ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மொபைலில் வந்து ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம தொடர்ந்து நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனாலேயுமே நம்ம மொபைலில் வந்து இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் சர்ச் பாரில் ஷேரிட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேரிட் சர்ச் பண்ணிட்டு உங்கள் ஷேரிட் ஆப்புக்கு ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படின்றத ஒரு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மொபைலில் வந்து ஷேரிட் ஆப்புக்கு அப்டேட் வந்திருக்கு. நான் அப்டேட் பண்ணாமல் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து உங்கள் மொபைலில் வந்து அப்டேட் எதுவும் வந்திருக்கான்னு செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அப்டேட் பண்ணாமல் நம்ம பழைய வெர்ஷன் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து நம்ம மொபைலில் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் ஆப்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்கே வந்து உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க எல்லா ஆப்ஸுமே இந்த இடத்துல வந்து காட்டும். ஸோ இந்த மொபைலில் வந்து லோட் ஆகுது. ஸோ இதில் வந்து நான் சர்ச் பாரில் ஷேரிட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ நீங்களும் உங்கள் மொபைலில் வந்து இதில் சர்ச் பாரில் வந்து ஷேரிட் அப்படின்றத வந்து சர்ச் பண்ணிக்கொள்ளுங்க. ஷேரிட் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து ஃபோர் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்து ஃபோர் ஸ்டாப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கொள்ளுங்க. அப்படியே கிளியர் கேஷ் அப்படின்றதையும் பண்ணிக்கொள்ளுங்க. அப்படின்ட்டு பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஷேரிட்டை வந்து புதுசாக டவுன்லோட் பண்ணுறப்ப எப்படி இருந்துச்சு அந்த மாதிரியாக தான் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா வந்து ஓப்பன் பண்ணிட்டு உங்கள் ஷேரிட் ஆப் வந்து சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டெப் மூலமாக கண்டிப்பாக வந்து ஷேரிட் ஒர்க் ஆகாத இஷ்யூ வந்து உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையுமே நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து இந்த ஸ்டெப்ஸ் மூலமாக கண்டிப்பாக வந்து இந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.